குறைகளை குறைகளாக இவர்கள் பார்த்துவிட்டு, ஓ இது உனக்கு குறையாக இருக்கிறதா, இந்திய பிரதமராலேயே அறிவிக்கப்படுவது. சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி. இந்த 58 விருதுகளில் 11 முறை இந்தி மொழியும். விருதுகளுக்கு கெஞ்சி பெறுவதல்ல விருது, மிரட்டி பெறுவதல்ல விருது. பால் இல்லாமல் போனதனால் என் குழந்தை தன் தாயின் மார்பை சப்புகிறான். ஞானபீடம் என்று ஒரு பேரமைப்பு இருக்கிறது. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. குறை சொல்வதனால் இந்த நாட்டில் யாரும் திருந்த போவதில்லை. குறைகளை குறைகளாக இவர்கள் பார்த்துவிட்டு, ஓ இது உனக்கு குறையாக இருக்கிறதா என்று அதில் நிறை கண்டு போகிற கூட்டம்தான் அதிகம் என்பதை நான் அறிவேன். அதனால் இதில் குறை சொல்லவில்லை, உண்மைகளை சொல்ல விரும்புகிறேன். உண்மை என்பது குறையாகாது. உண்மை உண்மைதான். அது குறை சொன்னாலும் நிறை சொன்னாலும் உண்மை உண்மைதான். உண்மையை சொல்வதற்கு பக்கத்தில் அது குறை என்று கருதப்பட்டால் அது குறித்து கவலைப்படாதவனே உண்மையானவன் என்று நான் உணர்கிறேன். ஆகவே தோழர்களே, ஞானபீடம் என்று ஒரு அமைப்பு இந்தியாவில் இருக்கிறது. 1965 முதல் அது செயல்பட்டு வருகிறது. இதுவரை 58 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பட்டியல் மொழிகள் 22. அந்த 22 இந்திய மொழிகளுக்கும் ஆண்டுக்கு ஒரு மொழி என்ற வீதம் அது விருதுகளை வழங்கியே வந்திருக்கிறது. இறந்து போன படைப்பாளிகளுக்கு விருது இல்லை. விருது அறிவிக்கப்படுகிற போது அந்த படைப்பாளன் உயிரோடு இருக்க வேண்டும். அறிவித்தல் பெறுதல் இரண்டுக்கு மத்தியில் அந்த படைப்பாளன் இறந்து போனால் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அது வழங்கப்படும் என்பதுதான் உண்மை. இறந்து போனால் அவர்கள் கருதப்படுவது இல்லை. இதுவரை 58 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஞானபீடத்திற்கு தமிழ் இந்திய துணைக்கண்டத்தின் மிக மூத்த மொழி என்று இந்திய பிரதமராலேயே அறிவிக்கப்படுவது. சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி என்று அவர் ஒப்புக்கொண்டு உரை செய்திருப்பதை கண்டு நானும் மகிழ்ந்திருக்கிறேன் என்பது உண்மை. அப்படிப்பட்ட மூத்த தமிழ் எத்தனை முறை ஞானபீடத்தால் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நான் நிறைய கருதி பார்த்திருக்கிறேன். இன்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், தத்தோஸ்ரீ சரவணன் இங்கே வந்து மலேசிய தமிழ்நாட்டிலிருந்து தமிழுக்கு ஒரு விருதை அறிவிக்கிற போது எங்கே போயிற்று இந்திய அறிவுலகம் என்று கேட்கக்கூடிய இடம் இதுதான். பொருத்தமான தளம் இதுதான். இந்தியாவில் நான் பெரிதும் மதிப்பது irrelevancy, பொருத்தப்பாடில்லாதது. ஒரு சம்பந்தமில்லாத நேரத்தில், சம்பந்தமில்லாத இடத்தில், சம்பந்தமில்லாத கேள்விகளை ஒருவர் கேட்பதும், சம்பந்தமில்லாத இடத்தில் சம்பந்தமில்லாத ஒரு ஆள் சம்பந்தமில்லாத தப்பான தகவலை கொடுத்து கொண்டு போவதும் சகிக்க முடியாத ஊடக அறமாக நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். நண்பர்களே, இதுவரை 58 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஞானபீடம் இந்தி மொழிக்கு வழங்கப்பட்ட மொத்த விருதுகள் 11. கன்னட மொழிக்கு வழங்கப்பட்ட மொத்த விருதுகள் 8. இந்த 58 விருதுகளில் 11 முறை இந்தி மொழியும், 8 முறை கன்னட மொழியும், மலையாளம் 6 முறையும், வங்காளம் 6 முறையும், உருது மொழி 5 முறையும், இப்ப குல்சாருக்கு வழங்கப்பட்டிருக்கிற சேர்த்தால் 6 முறை. இந்த ஆண்டு குல்சாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குல்சாருடைய மூத்த கவிஞர், அவருக்கு என் வாழ்த்துக்கள். ஆனால் 6 முறை வழங்கப்பட்டிருக்கிறது. குஜராத்தி, மராத்தி, ஒடியா மொழிகளுக்கு 4 முறை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் மூத்த மொழி என்று கருதப்படுகிற தமிழுக்கு 2 முறை மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது ஞானபீடம். அகிலன், ஜெயகாந்தன் 2 பேரும் தான். நான் கேட்கிறேன், அந்த அமைப்பை அல்ல, அறிவுலகத்தை பார்த்து கேட்கிறேன். வைரமுத்து குறை சொன்னார் என்று தயவு செய்து கருதாதீர்கள். உண்மை சொன்னார் என்று சொல்லுங்கள். நான் சொன்னதெல்லாம் உண்மை. இந்த உண்மையை மறுக்க முடியாது. நான் கேட்கிறேன், விருதுகளுக்கு கெஞ்சி பெறுவதல்ல விருது, மிரட்டி பெறுவதல்ல விருது, அதிகாரத்தால் பெறுவதல்ல விருது, இயல்புக்கு வழங்கப்படுகிற மரியாதை தான் விருது.
இயல்புக்கு, உயர்வுக்கு, முதிர்வுக்கு, ஞானத்துக்கு வழங்கப்படுவதுதான் விருது. எனில் தமிழ் மொழி எப்படி குறைந்தது? சுதந்திர இந்தியாவில் 58 முறை வழங்கப்பட்ட ஒரு பெரு விருது 2 முறை மட்டும்தான் தமிழுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் எங்கே? இறந்து போன படைப்பாளிகளுக்கு ஞானபீடம் இல்லை என்பதனால் கலைஞர் அதை இழந்திருக்கிறார். டி. ராஜநாராயணன் அதை இழந்திருக்கிறார். அசோகமித்திரன் இழந்திருக்கிறார். சுந்தர ராமசாமி இழந்திருக்கிறார். இன்னும் எத்தனையோ மூத்த படைப்பாளிகள் அதை இழந்திருக்கிறார்கள். அப்படி இழக்கப்பட்டதனால் நஷ்டம் என்பது, இழப்பு என்பது எங்கள் மொழிக்கல்ல, சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு என்றுதான் நினைக்கிறேன். ஆகவே இன்னொரு விஷயம், இதை கேள்வி கேட்க ஒரு எழுத்தாளன் கேட்கக்கூடாது. நான் கூட இப்போது என் ஆதங்கத்தை சொல்லி இருக்கிறேன். படைப்பது மட்டும்தான் படைப்பவனுக்கு வேலை, பழுப்பது மட்டும்தான் மரத்தின் வேலை, பூப்பது மட்டும்தான் கொடியின் வேலை. அதை கொண்டு சென்று மாலையாக்குவதும் பழத்தை கொண்டு சென்று பசியாற்றுவதும் மற்றவர்கள் வேலை. படைப்பாளி முன்னெடுக்க மாட்டான். என் வேலை என்ன? மீண்டும் படைப்பது, படைத்த பிறகு மீண்டும் மீண்டும் படைப்பது, பிறகு படித்தார்களா என்று கண்காணிப்பது. இது மட்டும்தான் படைப்பாளியின் வேலை. வைரமுத்து என்பவரை நீங்கள் கழித்துவிட்டு இந்த இடத்தில் படைப்பாளிகள் இந்த உலகத்தை நிறுத்தி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். இந்த என் உயரம் படைப்பாளியின் உயரம், இந்த என் அகலம் படைப்பாளிகளின் அகலம். அவர்களின் குரலாக நான் ஒலிக்கிறேன். நல்ல படைப்புகளுக்கு நல்ல விருதுகளை அறிவுலகம் பரிந்துரை செய்து தேடி சென்று ஒரு வீட்டுக்கு வழங்க வேண்டும். இதான உண்மை. உங்கள் கரவொலி எனக்கு சொல்லுகிறது, நான் சொல்வதை நீங்கள் வழிமொழிகிறீர்கள் என்று. நான் சொல்வது சத்தியம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நல்ல படைப்பாளிகள் பரிதாபத்துக்குரியவர்கள் தோழர்களே. நான் ஏன் இந்த விருதை மதிக்கிறேன் தெரியுமா? படைப்பவன் பெரும்பாலும் பொருளுக்காக படைப்பதில்லை. ஏனென்றால் இந்த நாட்டில் எந்த படைப்பும் பொருளுக்கானதில்லை. 2 விதமான உற்பத்தி இருக்கிறது. ஒன்று பொருளின் உற்பத்தி. அந்த பொருள் என்பதெல்லாம் அழிவு பொருள். தக்காளி ஒருவன் படைக்கிறான், அதற்கு விலை வாங்குகிறான், அது அழுகும் பொருள். அது ஒரு அழுகும் பொருள். ஒருவன் இரும்பு படைக்கிறான், அந்த இரும்புக்கு பொருள் வாங்குகிறான், அது ஒரு அழிவு பொருள், என்றோ அழியப் போகிறது. தக்காளி, இரும்பு, மைதா, கோதுமை, நெல், சாமை, சட்டை, ஒலிபெருக்கி, மேஜை, கட்டடம், செங்கல், இது எல்லாமே அழிவு பொருள்கள். இந்த அழிவு பொருள் படைப்பவனுக்கு உலகமெங்கும் மரியாதை இருக்கிறது, பணம் வந்து விடுகிறது. இந்த படைப்பாளியும் படைப்பாளன் தான். இந்த படைப்பாளன் படைப்பதெல்லாம் அழிவு பொருள் அல்ல, அறிவு பொருள். இந்த அறிவு பொருளுக்கு விலை கிடையாது. என்ன விசித்திரம்! ஒரு படைப்பாளியின் ஆதங்கம் என்னவாக இருக்கிறது? அழிவு பொருளுக்கு விலை கொடுத்து வாங்குகிற இந்த சமூகம் அறிவு பொருளுக்கு எவ்வளவு விலை கொடுக்கிறது என்று கேட்டால், ஒவ்வொரு படைப்பாளியும் உயிரோடு வாழ்வதே ஒரு விசித்திரம் என்று உங்களுக்கு தோன்றும். இப்படிப்பட்ட நேரத்தில் மலேசிய படைப்பாளர்களும் அறிவுஜீவிகளும் எங்களை தேடி வந்து எங்களுக்கு விருது அறிவித்தீர்களே, உங்களை நாங்கள் எழுந்திருந்து கைதட்டி உங்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும். நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். இந்த சபையின், இந்த சிறு சபையின் கைதட்டல் என்பது மலேசிய திருநாட்டுக்கு தமிழர்கள் அளிக்கிற ஆரவாரம். இங்கிருந்து அடிக்கிற கோயில் மணி அங்கு கேட்க வேண்டும். உங்களை நாங்கள் மதிக்கிறோம் ஐயா, வணங்குகிறோம் ஐயா. டாக்டர் இன்றைக்கு இந்த மதியுரையர் குழுவுக்கு, உங்கள் நாட்டினுடைய அறிவுஜீவிகள் அத்தனை பேருக்கும், கவிஞர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் 2 செய்தி சொல்றேன். எனவே இந்த ஞானபீடத்தை இங்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், இன்னும் சமூக செல்வாக்கு உள்ளவர்கள் 22 ஆண்டுகளாய் ஞானபீடம் தமிழுக்கு வழங்கப்படவில்லையே, எங்கே சுடக்கம் என்று கண்டறிவது யார் வேலை?
உங்கள் வீட்டில் குழாயில் தண்ணீர் வரவில்லை என்றால் எந்த இடத்தில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் 4 மணி நேரத்தில் கண்டறிந்து நிற்கிறீர்கள். 22 ஆண்டுகளாய் விருது குழாயில் ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதே, யார் கண்டறிவது? யார் சரி செய்வது? எப்படி தமிழுக்கு தண்ணீர் வரும்? கேட்கணும்ல. இங்க இருக்கிறவர்கள்லாம் பொருளாதாரம் கொடுத்தா போதும், இது பண்ணா போதும். அது மட்டுமல்ல, இது கலாச்சார வளர்ச்சி, இது கலாச்சார உரிமை. கலாச்சார உரிமையை நாம் யாரும் விட்டுக் கொடுத்து விட முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி நிறுவன தலைவர்கள், கல்வியாளர்கள், அறிவுஜீவிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கு இதில் பங்கிருப்பதாக நான் நினைக்கிறேன். எனவே எங்கெங்கு தமிழுக்கு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறதோ அங்கங்கே சிக்கெடுக்க வேண்டியது உங்கள் கடமை என்று நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சரியான வயசுல விருது வேணுங்க, விருது சரியான வயசுல வேணும். எனக்கு தெரிஞ்சு ஞானபீடம் சிலருக்கு வழங்கப்பட்ட போது மருத்துவமனையில் போய் அதை கொடுத்ததாக கேள்வி. மருத்துவமனையில் போய் உங்களுக்கு ஞானபீடம் வந்திருக்கு, என்ன சொல்றீங்க? சரியா கேட்கல. ஞானபீடம் வந்திருக்கு, இந்த காது. அப்படி முதியவர்களுக்கு கொடுப்பது என்ன? நடமாடக்கூடியவன், வலிமை உள்ளவன், நடுத்தர வயது உள்ளவனுக்கு கொடுத்தால் அந்த மொழிக்கு பெருமை. அவன் இன்னும் ஓடி ஆடுவான், இன்னும் அறுவடை செய்வான், இன்னும் இந்த மொழிக்கு செய்வான். அப்படி கொடுக்கணும். சில பேருக்கு 90 வயசு 90 வயசு வரட்டும், அப்பதான் ஒரு விருது என்று ஒருவர் சொன்னால் எப்படி? இங்க பாருங்க, அகிலனுக்கு 53 வயதில் கொடுத்து விட்டீர்கள், வயது தடை அல்ல. நாராயண் ரெட்டிக்கு 57 வயதில் கொடுத்திருக்கிறீர்கள், தடை அல்ல. கிரீஷ் கர்நாடுக்கு 60 வயதில், எம்டி வாசுதேவன் நாயருக்கு 62 வயதில், அமிர்தவ் கோஷுக்கு 63 வயதில், சங்கர குரூப்புக்கு 65 வயதில். 90 வயது வரைக்கும் காத்திருக்க யாருக்கும் இங்கே பொறுமை இல்லை, ஆயுளும் இல்லை என்பதை அறிந்து கொண்டு விருது தருகிற நிறுவனங்கள் அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த கோரிக்கை, இது கோரிக்கை அல்ல, ஆதங்கம். இந்த ஆதங்கத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னன் சுல்தானுக்கு ஃபிர்தௌசி என்ற பாரசீக கவிஞன், மன்னா வறுமையில் கிடக்கிறேன், என்னை ஆதரிக்க கூடாதா என்று கேட்டார். அவருக்கு கொடுக்க கூடாது மன்னா, உங்களுக்கு எதிராக அவர் கவி பாடி இருக்கிறான். எந்த உச்சந்தியிலும் இந்த சுல்தான் மன்னனை எதிர்த்துத்தான் கவிதை பாடுவார். அவன் ஒரு நாளும் உங்களுக்கு வாழ்த்து கவிதை எழுதியதில்லை, வசை கவிதையை எழுதியிருக்கிறான். அவருக்கு கொடுக்காதீர்கள் என்றான் அமைச்சர். மன்னன் சுல்தான் மறுத்து விட்டார். கேட்டு கேட்டு பார்த்தார். கடைசியில் மன்னனுக்கு மனம் இறங்கியது. ஒரு பல்லாக்கு நிறைய பொன்னை ஏற்றி இதை ஃபிர்தௌசியின் வீட்டில் கொடுத்து விடுங்கள் என்று கொடுக்க போனார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் அழுது கொண்டே எழுதுகிறார்கள், மன்னன் சுல்தான் அனுப்பிய பல்லாக்கு பொன் அந்த நகரத்தின் ஒரு நுழைவாயில் வழியே உள்ளே நுழைந்த போது மறு நுழைவாயில் வழியே ஃபிர்தௌசியின் பிணம் வெளியேறிக் கொண்டிருந்தது. பாரதிக்கு என்ன பண்ணாங்க? கையது கொண்டு மெய்யது போர்த்தி, காலது கொண்டு மேலது தழி. சக்தி முற்ற புலவருக்கு என்ன பண்ணாங்க? அவன் சொல்றான், புலவன், என் தாய் என் இவளுக்கு பால் இல்லை, எங்க வீட்டில் உணவு இல்லை, உணவில்லை மட்டுமல்ல, பால் இல்லாமல் போனதனால் என் குழந்தை தன் தாயின் மார்பை சப்புகிறான். அது என்ன ஆச்சுன்னா, பால் வற்றி போன அந்த முலையில் இல்லி தூர்ந்து விட்டது எழுதுறான். இல்லி தூர்ந்த பொல்லா ஒரு முலை. இல்லி என்பது முலை துவாரம். அந்த முலை துவாரம் தூர்ந்து போய்விட்டது பால் இல்லாமல் என்று வறுமைப்பட்ட புலவன் எழுதுகிறான். இப்படித்தான் அறிவுஜீவிகள் போறா. இந்த அறிவு பொருள் தயாரிக்கிறவர்கள் எல்லாம் அழுகி கிடக்கிறவர்களாகத்தான் காலமெல்லாம் இருந்திருக்கிறார். மீறி வந்துட்டோம். தத்தோசரி இருக்கார். வாழ்த்துக்கள், உங்களுக்கு வணக்கம். எங்களுடைய எல்லா தமிழ் கவிஞர்களையும் போற்றக்கூடிய அமைப்புகள் உரிய காலத்தில் போற்றுங்கள் என்று அவர்களை நான் விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். உரிய வயதில் நான் ஒரு சாதாரண ஆள் தானே. நான் ஒரு தொழிற்சாலை வைத்திருக்கிறேன். என்னுடைய மொத்தமும் எழுத்து மட்டும்தானே. 30 ஆண்டுகளா என் பிறந்த நாளில் ஒரு கவிஞனை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்துட்டு இருக்கேன். 30 ஆண்டுகளா
தொகை சின்னதுதான், அந்த வகை பெரியது. ஒரு கவிஞர் மதிக்கப்பட வேண்டும். ஆண்களும் பெண்களும் எந்த ஜாதி எந்த மதம் ஒன்றும் இல்லை. கவிதை ஜாதி, தமிழ் ஜாதி அவன் கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற போது உன் மனமும் விரிவடைகிறது, உன் சமகால சமுதாயமும் பெருமை பெறுகிறது என்று நான் நினைக்கிறேன். பத்திரிகை தோழர்களே, ஊடக நண்பர்களே, எவ்வளவு அன்பு என் மீது. நான் என்ன பெரிய அரசியல்வாதியா, கோடீஸ்வரனா, அல்லது நான் என்ன கலைத்துறையின் நட்சத்திரமா, இல்லை அதிகாரம் படைத்தவனா? தமிழை வைத்து ஏதோ ஒட்டு திண்ணையில் பெட்டிக்கடை வைத்து பிழைத்துக் கொண்டிருப்பது போல பிழைத்துக் கொண்டிருக்கிறவன். என் தமிழுக்கு நீ எழுந்த மரியாதைக்கு உங்களுக்கு என் வணக்கம், நன்றி. எப்போது அழைத்தாலும் ஓடி வருகிறீர்கள். ஊடக நண்பர்கள் எப்போதுமே என் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள். நான் பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்கள் என்று அழைப்பதும், என் ஊடக உறவுகளே என்று அழைப்பதும் வெறும் உதட்டு வார்த்தைகள் அல்ல, வெறும் மோனை அல்ல. பாசத்துக்குரிய பத்திரிகை மோனை அல்ல, ஊடக உறவுகளே வெறும் மோனை அல்ல. அது மோனைக்காக வரப்பட்டதல்ல, அது மூளைக்காக பெறப்பட்டது, அறிவினால் பெறப்பட்டது, அன்பினால் பெறப்பட்டது. மிக்க நன்றி. உங்கள் விருதுக்கு நான் இன்னும் என்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறேன். இது அடுத்த படைப்புக்கு எனக்கு ஊட்டம் தருகிற எலுமிச்சம்பழச்சாராய் இருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். மலேசிய மக்களுக்கு நன்றி.